ஹரே கிருஷ்ணா. அதாவது இப்போ வந்து வெங்காயத்தை வச்சு ஊறுகாய் போடுறதுக்கு நான் இப்போ செய்முறை செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வேணுங்கிற சாமான்கள்லாம் இதை எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு இதுக்கு வேணுங்கிற சாமான்கள் வந்து கடுகு தாளித்து கொட்டி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் தாளித்து கொட்டிண்டு, பெருங்காயம் அதையும் போட்டுண்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கு வேணுங்கிற புளி வந்து இதில் நனைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு புளி நனைச்சி வச்சுருக்கேன். இது காரப்பொடி, உப்பு, இதனுடைய சாமான்கள் இவ்வளோதான். இதுக்கப்புறம் செய்முறையை நான் செஞ்சு காமிக்கிறேன். அதாவது இதுக்கு வந்து எண்ணெயை முதல்ல விடுறேன். இது நல்லெண்ணெய் விடலாம், சன்ஃப்ளவர் ஆயிலும் விடலாம். இது அப்படியே எண்ணெயை விட்டு தாளிச்சு கொட்ட போகிறேன். அதாவது கடுகு வடிக்கிறது இல்லையா, இதில் உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பையும் இதில் போட்டுடணும். போட்டுட்டு அதை வெடித்து வந்தோடனே பெருங்காயம் போடணும். இந்த கடுகு ஒரு பிடிச்ச உடனே இதை நல்லா வதக்கணும். அதாவது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. அதுக்கு வேண்டிய உப்பு அதில் போட்டுடணும். சரி, போட்டுட்டு காரப்பொடியும் அதுக்கு போடணும். காரப்பொடி போட்டு நல்லா சேர்த்து கிளறிட்டு அப்புறம் புளியை கரைச்சி விடணும். நல்லா வதங்கி கொடுத்துதான் இதுக்கப்புறம் புளியை கரைச்சி விடணும். இந்த மாதிரி புளியை கெட்டியாக கரைச்சதில் விடணும். விட்டு அது கொதிக்கும். கொதித்த உடனே கொஞ்சம் கெட்டியானோடனே அது கொஞ்சம் வெல்லம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்து இந்த வெள்ளைப்பொடியை அதில் போடணும். வெள்ளத்தை போட்டு அதை கிண்டியானோடனே கெட்டியானோடனே நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். இந்த ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு பேர் வெங்காய ஊறுகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கெட்டிப்படணும். ஜலம்லாம் வற்றி இந்த மாதிரி சுருளை வந்த உடனே அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது வந்து அப்புறம் நம்ம தயார் பண்ணினோம் இல்லையா, அது முடிவு வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி தயாரான ஊறுகாய் வந்து வெங்காய ஊறுகாய். இது சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஜோராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம், பூரிக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு பேர் வெங்காய ஊறுகாய்னு சொல்லுவாங்க.